வீடுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறப்போ நமக்கு சில திங்ஸ் எல்லாம் கிடைக்கல. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெறும் நோட்டு கிடையாது, இது வந்து ஸ்லாம் நோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஏன்னா ஸ்லாம் புக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த நோட்டே வந்து லாக் ஆச்சுன்னா கேவலமாக கிழிப்பாங்க. இதில் வேறு அந்த ஸ்லாம் புக்குன்னெலாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னா அவ்வளோதான். ஸோ அதனால இந்த மாதிரி நோட்லேயே தான் கொண்டு போனோம். அப்புறமா எனக்கு இது சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெமரிஸை காமிச்சது இது எனக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு. நான் நல்லா காட்டுறேன். இதோ நல்லா இருக்குல்ல, அழகாக கலர் கலராக இருக்குது கைஸ். இது வந்து என்னோடய 10th ஸ்டாண்டர்ட். நான் 10th படிக்கும்போது அங்கே என் கிளாஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இருக்கவங்கலாம் கட்டி விட்டது தான். நல்லா இருக்குல்ல. இது வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு கட்டினது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் கட்டினது. அதுக்கப்புறம் நான் பேர்லாம் எழுதியிருக்கேன். கீர்த்தனா, ஸ்வேதா, அக்ஷயா, கமலி எல்லாமே எழுதியிருக்கேன் இதில். நல்லாயிருக்கு கைஸ். நிறையா கிடச்சிது. அதில் எதுவும் ரொம்ப எனக்கு வந்து அந்த 10th ஸ்டாண்டர்டே திரும்பி ஒரு ஒன்ஸ் ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. அது ஒரு சரியான கோர் மெமரி எனக்கு. அது என் கிளாஸில் அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேர்த்துக்கிட்டேயும் நான் நல்லா பேசினது 10th தான். 10th அப்புறம் வேறு ஸ்கூல் மாறிட்டேன் 11th 12th. பட் 10th தான் நான் நல்லா எல்லாத்துக்கூடையுமே மிங்கிளானேன். எனக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். உண்மையுமே இதோ இங்கே காட்டுறேன். எங்கேயும் எழுதி வச்சுருந்தேனே. இதோ இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணது எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து அதெல்லாம் படிக்கவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா திங்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.